ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சம்மருக்கு நல்ல குளு குளுன்னு இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வச்சு தான் பண்ண போகிறேன். 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இதில் சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த விப்பிங் க்ரீமில் நார்மலாகவே இனிப்பு இருக்கும். கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய விப்பிங் க்ரீம் தான் இது. இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுமையான வெயிலாட்டு இருக்குது. பெரியவங்களுக்கு ஐஸில் ஜூஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் குடிக்கணும்னு தோணுது. சின்ன பிள்ளைங்களும் வீட்டில் நிற்கிறாங்க. ஸ்கூல் லீவுனால் கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம நம்மளே இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஐஸ்கிரீமை நான் மாம்பழமும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். 2 பழுத்த மாம்பழத்தை தோல் சீவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் மாம்பழத்தை ஜூஸ் அடிக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் பவுடரையும் போட்டு நீங்கள் ஜூஸ் அடித்து இந்த மாதிரியே சேர்த்துடலாம். மேங்கோ ஜூஸும் நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த மேங்கோ ஜூஸு விப்பிங் க்ரீம் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிட்டா போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. பீட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இதை பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் மாதிரியே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்ல சூப்பராக வரும். ஈவினிங் டைம் ஃப்ரீயாட்டு இருக்கும்போது இதை செய்து வச்சிட்டோம்னா மறுநாள் மார்னிங் 11 o'clock கிட்ட நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ செய்துட்ருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 o'clock கிட்ட செய்துட்ருக்கேன். மறுநாள் மார்னிங் 11 o'clock இல்லைன்னா 12 o'clock கிட்ட எடுத்திங்கன்னா கரெக்டாட்டு இருக்கும். எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி விட்டுருங்க. மேலே ஐஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு கவர் போட்டு விட்டுருக்கேன். இனி க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மேங்கோ போட்டிருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலை தான். இனி ஃப்ரீசரில் வச்சிடலாம். மறுநாள் மார்னிங் 11 o'clock மேலேயே ஆயாச்சு. இனி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். கவர் போட்டிருந்ததையும் எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிருக்கு. அந்த ஸ்பூனில் எடுக்கும்போதே அழகாக ஸ்மூத்தாக வரும். ஐஸ்கிரீம் எடுக்கக்கூடிய ஸ்கூப்லாம் இல்லை. நான் நார்மலான கரண்டி வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல பால் போல் சூப்பராக வந்திருக்கு. எப்படி ஸ்மூத்தாக வருதுன்னு கரண்டியில் எடுக்கும்போதே தெரியுது. இதில் நம்ம எந்த எசன்ஸு எதுவுமே சேர்க்கலை. 3 பொருளை வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் செய்திருக்கோம். விப்பிங் க்ரீம், மேங்கோ, அதுக்கப்புறம் மில்க் மேட் சேர்த்துருக்கோம். மில்க் மேட் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்தா போதும். இந்த ஐஸ்கிரீமில் நான் சீனிலாம் போடலை. மேங்கோவில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பும் விப்பிங் க்ரீமில் இருக்கக்கூடிய இனிப்பும் மில்க் மேட் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இல்லாத மாம்பழம் மாட்டி இருந்ததுன்னா மாம்பழத்தை ஜூஸ் அடிக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் சீனியும் சேர்த்து அடிச்சுக்கிடுங்க. டாப்பிங்கில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ்லாம் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மேங்கோ சீசனாக இருக்கிறதுனால நீங்களும் இதே மாதிரி ஐஸ்கிரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.